முக்கியமாக ரோட்டி சப்பாத்தி நான் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் எப்படி மெல்ட் ஆயினது அப்படியே எடுத்து இந்த பட்டர் அப்படியே எடுத்து மேலே நம்ம போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. ஓவர் நைட் ஊற வச்ச ராஜ்மா எடுத்து குக்கரில் பாயில் பண்ணிக்கலாம். நம்ம ராஜ்மா கிரேவி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி ராஜ்மா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு இருக்கிறோம். நல்லா ஊறிட்டு இருக்கு. ராஜ்மா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கின்னு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. வெயிட் போடுங்க, 4 விசில் விடுங்க. ராஜ்மா குக் ஆகிட்டு இருக்கு. ஃபோர் விசில் விட்டு நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ ராஜ்மா கிரேவி செஞ்சுக்கலாம். ராஜ்மா கிரேவி செய்யறதுக்கு கண்டெய்னர் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிங்க. 2 பிக் ஆனியன்ஸ், கொஞ்சம் கறி லீவ்ஸு, 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம் ஆயிலில். ஆனியன்ஸ் இந்த அளவுக்கு வதங்கிட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், குழம்புத்தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. குழம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகு, சீரகம் இதெல்லாம் செப்பரேட்டாக போட்டுக்கோங்க. நான் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால குழம்புத்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் ஆயிலில் வதங்கட்டும். நம்ம எக்ஸ்ட்ரா காரத்துக்கு தான் நான் பச்சை மிளகா கூட போட்டிருக்கேன். அந்த குழம்புத்தூள்லேயே நான் எல்லா மசாலாவும் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் போட்டாலே போதும் நம்மளுக்கு. பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதெல்லாம் வதங்கினதும் நான் 2 பிக் சைஸ் அளவு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டு தான் ராஜ்மா பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதனால இப்போ சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கோம். நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ராஜ்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை அரைச்சி ஊற்றுறத விட இது கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள், வதக்கிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இது இந்த ஆயிலில் நல்லா தண்ணியில் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம உப்பு போட்டு தண்ணி ஊற்றினோம். டொமேட்டோ பாருங்க நல்லா ஒரு கொச்சி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க ராஜ்மா ஊற்றிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா பாயில் ஆகட்டும் ராஜ்மா இந்த மசாலோட சேர்த்து. நம்மளுக்கு ராஜ்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கண்டெய்னர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வேற கண்டெய்னர் வச்சு அதுக்கு லிட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். நம்ம எதில் பாயில் பண்ணுமோ அதே கண்டெய்னருக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் அப்படியே மெல்ட் ஆகிட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் ஆகும், ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ராஜ்மா அப்படியே மெல்ட் ஆகட்டும் பட்டரும். இது சப்பாத்தி, ரோட்டி, நான், ஒயிட் ரைஸ் கூட எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக ரோட்டி சப்பாத்தி நான் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் எப்படி மெல்ட் ஆகின்னு இருக்கு. அது கிராஜுவலாக மெல்ட் ஆகி ராஜ்மாவோட மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கசூரி மெத்தி இருந்தால் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கிங்க சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படியே எடுத்து இந்த பட்டர் அப்படியே எடுத்து மேலே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சூப்பரான ராஜ்மா ரெடி.
சப்பாத்தியோட தான் சர்வ் பண்ணுறேன் இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ராஜ்மா வித் சப்பாத்தியோடு நீங்களும் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ராஜ்மா கிரேவி ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இது ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நீங்கள் நல்லா குக்கரில் பாயில் பண்ணிவிட்டு செய்யுங்க. இது கொஞ்சம் குக் ஆகுறது டைம் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in next video. Bye.